முதல் எச்சாட்டி என்று சொல்லப்படுகின்ற வயல்வெளியே அவற்றிய பிரதேசத்தில் ஒரு வேப்பமரத்தின் கீழ் அம்மன் இருந்ததாக வரலாறு உண்டு. இந்த வரலாற்றை நிரூபிக்கும் வகையில் அம்மன் சில காலங்களில் சில அடியார்களுக்கு வந்து தோற்றி தான் ஒரு அம்மனுடைய உருவம் என்பதையும் காட்டி அந்த எச்சாட்டி மகாமாரி அம்மன் என்று சொல்லப்படுகின்ற அம்மனை அம்மனுக்கான வழிபாட்டு முறைகளும் ஆரம்ப காலத்தில் இந்த எச்சாட்டி மகாமாரி அம்மன் கோயிலானது ஒரு வேப்ப மரத்தின் கீழ் அம்மன் இருந்ததாக ஐதீகம். காலப்போக்கில் அந்த ஆலய வரலாற்றை பார்த்தால் காலப்போக்கில் அது ஒரு சிறிய அமைப்பாக உருவாக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது பொங்கல் படையல் என்று சொல்லப்படுகின்ற பூசை முறைகளை கொண்டதாக இருந்தது. 1980 ஆண்டளவில் ஆலய பூசகர், அதாவது சைவ சமயத்தை சைவ பூசகர்களை கொண்ட ஆலயமாக இது அமைந்தது. சிறிது காலம் பிராமண குருக்கள் அவர்களும் பூஜைக்கு வந்தார்கள். அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அல்லது ஆலயத்தின் தொடர்புடையவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு அது நீதிமன்றம் வரையும் சென்று அந்த நீதிமன்றத்தின் பிரகாரம் தீர்ப்பின் பிரகாரம் இவ்வாலயமானது பொது கோயிலாக தீர்மானிக்க அனுசரணை வழங்குவோர் சர்க்கரை குடும்பம் மற்றும் பாலசுப்பிரமணியம் குடும்பம். 5 பஞ்சாகத்தாட்களை கொண்ட அரசவையினையும் பரிபாலனை நடத்துவதற்காக பரிபாலன சபையையும் கொண்டிருந்தது. 1980 ஆண்டளவில் இந்த கோயிலை விஸ்தரிக்கப்பட்டு மூலஸ்தானம் கலட்டி எச்சாட்டி மகாமாரி அம்மன். இந்த எச்சாட்டி என்பது வயல்வெளியை குறிக்கும் ஒரு பதம். இந்த எச்சாட்டி மகாமாரி அம்மன் ஆலயத்தில் விநாயக பெருமான், முருகப்பெருமான், வைரவர் போன்ற பரிபாலன மூர்த்திகளும் அமைக்கப்பட்டது. அந்த வரலாற்றின் அடிப்படையில் விநாயக மூர்த்தியை சுந்தரம் பிள்ளை அவைகளுடைய பரம்பரையைச் சேர்ந்த ஒருவர் மெயின்டைன் பண்ணியிருக்கின்றார். அதே போல் முருகன் ஆலயத்தை சின்னையா மீனாட்சி குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற குடும்பத்தினர் அன்று தோட்டம் இன்று வரைக்கும் பராமரித்து வருகின்றார்கள். அதே போன்று வைரவர் அனந்ததவன் அவர்களாலும் பின்னர் தற்பொழுது பரிபாலன சபையினராலும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாலயமானது எனக்கு தெரிந்த அளவில் 4 முறை கும்பாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய அருள் உடைத்து 2001 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி நாங்கள் ஒரு கும்பாபிஷேகத்தை உமது தலைமையில், அதாவது பரிபாலன சபை தலைவர் என்ற ரீதியிலையும் ஒரு கும்பாபிஷேகத்தை செய்து தொடர்ந்து முடித்தோம். அதன் பின்னர் ஆலயம் நன்றாக வளர்ச்சி பெற்று தற்போதுள்ள அமைப்பு முறை வரை அது ஈடு செய்யப்பட்டுள்ளது. 1969 ஆண்டு இவ்வாலயத்திற்கான சித்திரத்தேர் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு செய்யப்பட்டு சித்திரத்தேர் உருவாக்கப்பட்டு சுவாமியை எழுந்தருளி வீதி விளம்பெறுவதற்கான வழிவகுக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயமானது பொது மக்களுடைய ஆலயமாக பிரகடனப்பட்டபடியினால் 5 பஞ்சாட்டாட்களை கொண்டிருந்தது. அந்த 5 பஞ்சாட்டாட்களும் தற்பொழுது சிவராஜலிங்கம், ராஜேந்திரா, ராசநாயகம், சிவபாலன், திருமதி மோகினி, சோதிநாதன் அவர்களை கொண்ட பஞ்சாட்டாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் இங்கு இந்த ஆலய பரிபாலன சபைக்கும் மேற்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த பரிபாலன சபையானது
இந்த கோயில் நிர்வாகத்தினை பரிபாலிப்பதற்குரிய ஒழுங்குகளையும் செய்து வருகிறது. இந்த வகையில் இந்த கோயிலில் பரிபாலன சபையும் அறங்காவலர் சபையினர் என்று சொல்லப்படுற பஞ்சாயத்தார்களையும் கொண்ட அறங்காவலர் சபையினர் நிர்வாகத்தின் கீழ் பரிபாலிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆடி மாத ஆடி பூரத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு ஆடிப்பூர தீர்த்தம் நடைபெற்று வருகிறது. மேலும் இவ்வாலயம் தை மாத பிறப்பு, மற்றது பங்குனி திங்கள் 5 நாள், மாசி மகம், வையாசி பூரணை, ஆனி உத்தரம், ஆடிப்பூரத்தை மையமாக கொண்ட விழா மகோத்சவம், அதாவது 15 நாட்கள் நடைபெறுகின்ற மகோத்சவம் நடக்கும். இன்று ஆடிப்பூரத்துக்கு முதல் நாள் ஆகிய தேர் பவனி நடைபெற்று வருகிறது. நாளை ஆடிப்பூரத்திற்கான உருசாந்தி என்று சொல்லப்படுகின்ற சாமதி சடங்கும், அதனைத் தொடர்ந்து சுவாமி தீர்த்த கிணறு அமைந்த இடத்துக்கு அமைந்து சென்று தீர்த்தமாடி மாலை கொடியிறக்கத்துடன் இந்த இடத்துக்கான பூர்த்தி முடிவடையும். இந்த இவ்வாலயத்தினுடைய வரலாறு எனக்கு தெரிந்த வரையில் இவ்வாறுதான் இருக்கின்றது. தற்சமயம் இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் திட்ராமூர்த்தி சிவராஜலிங்கம் ஆகியோர் தலைவராகவும் தற்பொழுது மாமையாளராகவும் இருந்து மாற ஆன என்ற தொண்டினை செய்கின்றோம். எல்லாம் வல்ல அம்மாளாத்தினுடைய அருளால் எல்லோரும் நல்லா சுகமாக இருக்க வேண்டுவது மட்டுமல்ல, இந்த கலட்டியை புறப்படமாகவும் வாழ்விடமாகவும் கொண்ட அனைவருக்கும் இது தாய் அன்னையாக இருந்து அருள் பாலித்து எல்லோரும் நல்ல நிலைக்கு இருப்பதற்குரிய அருள் கிடைத்துள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்பிகை அடியார்களே, இன்று எங்கள் கலட்டி எச்சாட்டி மகாமாரி அம்மன் ஆலயத்தின் தேர்திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எமது ஆலயத்தின் கட்டமைப்பு நிர்வாக சபையையும் பஞ்சவத்தா சபையும் கொண்டு மிகவும் நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. பஞ்சகத்தாக்கள் தங்கள் பொறுப்பினையும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் தங்கள் பொறுப்புகளையும் சரியாக செய்வதால் எமது ஆலயத்தின் மகோத்சவம்
மிகவும் சிறப்பாக நடந்து இன்று தேர்திருவிழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அம்மன் அடியார்களுக்கு அம்மனின் அருள் தாராளமாக கிடைக்கும். அவர்கள் செல்வத்தோடும் சுகத்தோடும் நல்வாழ்வு வாழ எங்கள் அம்மன் அருள் புரிந்து கொண்டிருப்பார். ஆகவே அடியார்கள் தங்கள் தொண்டுகளை இயன்றவரை சரியாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த நிர்வாக சபையிலே பொருளாளராக இருந்து கடைசி 2 வருட கணக்கறிக்கைகளையும் சரியாக செய்து அம்மன் காலடியிலே சமர்ப்பித்தேன். அது தொடரும். இன்றைய புதிய பொருளாளரும் அதை மேற்கொண்டு நடத்துவார். நான் அந்த கணக்கறிக்கைகளுக்கு உதவியாக இருப்பேன் என்று அம்மனை வேண்டிக் கொண்டு கொள்கிறேன். புதிய அங்கத்தவர்களும் இணைந்து கோயிலை சிறப்பாக நிர்வகிக்க உங்களது ஆதரவு. அனுசரணை வழங்குவோர் சர்க்கரை குடும்பம் மற்றும் பாலசுப்பிரமணியம் குடும்பம். நிச்சயமாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எமக்கிடையே கருத்து வேறுபாடுகளை களைந்து மிகவும் சிறப்பாகவும் ஒற்றுமையாகவும் திறன்பட கோயில் நிர்வாகத்தை நடத்த வேண்டும் என்பது எனது அவா. அது அம்மனுக்கு சமர்ப்பணமாகவும் இருக்கும் என்று கூறி எனக்கு இந்த சிறிய உரையை ஆற்ற தந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த கோயிலில் நாங்கள் இந்த வருஷம் 4வது தலைமுறையாக கும்பிட்டுக்கிட்டோம். ஆரம்பத்தில் ஒரு சிறிய கோயிலாக இருந்தது. எச்சாட்டி மகாமாரி அம்மன் என்று சொல்லி இதை கலட்டி அங்கே ஒரு சந்தி இருக்கின்றது வளாகத்துக்கு பக்கத்தில். அதில் உயரமாக இது இறங்கி வருகின்றது. அந்த இடத்து சந்தினை கலட்டி
அதனுடைய இந்த கரட்டி மகமாரி எச்சாட்டி என்று சொல்லி அந்த நாளே பழைய குருக்கண்ணால் இருந்து இன்றைக்கு எவ்வளவு தலைமுறைகள் மாறி மாறி வந்திருக்கின்றன. சிறிய கோயிலாக இருந்து இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாளிகை மாடமாக அம்மனை இருத்தி இருக்கிறார்கள். அந்த நாளில் நாங்கள் என்பது சிறிய கோயில்கள் இருக்கும். அதிலே திருவிழாக்கள் எல்லாம் மிக கோலாகலமாக நடக்கும். இரவிரவாக எல்லா திருவிழாக்களும் நடைபெறும். இன்று மிக அதை போல நின்று சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த ஆலயத்துக்கு வருகின்ற பக்தர்கள் எல்லாம் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கின்றது. அந்த வேம்பை வணங்கித்தான் முன்னே செல்வார்கள். இன்று அந்த வேம்பு அருகி கொண்டு வருகின்றது. அந்த வேப்ப பூஜை நடந்து பிள்ளையார் பூஜை நடந்து வேம்புக்கு பூஜை நடந்து அம்மன் வேம்பு மரத்திலே இருப்பதாக ஐதீகம். அந்த வேப்ப மரத்திலே அம்மன் இருக்கிறதாக ஐதீகமாக கொண்டு அதற்கு பூஜைகள் நடந்து பரிவாரங்களுக்கு எல்லாம் நடைபெறுந்து எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று வழிபட்டு வருகின்றது. முன்னர் சிறிய சிறிய கோயிலெல்லாம் இருந்தன. ஆரம்பத்திலே இருந்த கோயில்கள் அம்மன் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற என்றால் இன்று அங்கே நாட்டியமாக KK வீதியிலே. மற்றது இந்த உள்ளுக்கு அமைந்த கிராமத்துக்குள்ளே அமைந்தது இந்த அம்மன் தான். இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் இருப்பார்கள். இந்த முறையெல்லாம் வெளிநாடு இந்த சுற்றாலெல்லாம் நல்லா இருந்தவர் இந்த வீதியில் இருந்த எல்லாரும் வெளிநாடு போயிட்டார்கள். அந்த என்ன சகோதரி ஒருவருக்கு அங்கே முன்னால் ஒரு வீடு இருக்குது, ஒருவருமே இல்லை. வீடுகள் எல்லாம் வேறு ஆக்கள் முகம் தெரியாத புதுமுகங்கள்லாம் வந்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எல்லாம் நல்ல ஆசையும் கிடைக்க வேணும். அவர் வெளிநாடுகளிலே சுவீட்சமாக ஒவ்வொரு பதவிகளிலே பெரிய பதவிகளிலே அம்மனை வழிபட்டு பெரிய பதவிகளிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எல்லா நலனும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன்.
அனுசரணை வழங்குவோர் சர்க்கரை குடும்பம் மற்றும் பாலசுப்பிரமணியம் குடும்பம். எல்லாரும் வெளிநாடு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். அம்மனுக்கு வருடாபரணம்